الحمد لله رب العالمين وأفضل الصلاة وأتم التسليم على نبينا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد முத்தமிமத்துல் ஆஜுர்ரூமியா என்ற கித்தாபினுடைய பாடத்தொடரில் இறுதியாக நாங்கள் கலாம் மற்றும் கலிமாக்களினுடைய வகைகள், மேலதிகமாக கலிம் மற்றும் கவுலை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடத்திலே கலிமாக்களினுடைய வகைகளான இஸ்ம், ஃபியால், ஹர்ஃப் ஆகியவைகளை நாங்கள் எவ்வாறு இனங்கண்டு கொள்வது, அவைகள் ஒவ்வொன்றுக்கும் உரிய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றித்தான் நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவதாக அலாமாத்துல் இஸ்ம், இஸ்மினுடைய அடையாளங்கள். இஸ்மினுடைய அடையாளங்களை பொறுத்தவரையிலே சில அறிஞர்கள் 30 வரையிலான அடையாளங்கள் இருப்பதாக குறிப்பிட்டாலும் முசன்னிஃப் ரஹிமுல்லா அவர்கள் 5 பிரதானமான அடையாளங்களை குறிப்பிடுகின்றார்கள். முதலாவது அல் இஸ்னாத் இலைஹி, இரண்டாவது அல் ஹஃப்லு, மூன்றாவது அத்தன்வீன், நான்காவது துஹூலுல் அலிஃபி வல்லாமி அலைஹி, ஐந்தாவது துஹூலு ஹுரூஃபில் ஹஃப்லி என்று 5 அடையாளங்களை குறிப்பிடுகின்றார்கள். முதலாவது அல் இஸ்னாத் இலைஹி என்றால், ஒரு சொல் முஸ்னத் இலைஹியாக வந்தால் அது இஸ்ம் என்பதற்கான அடையாளம். நாங்கள் முந்தைய பாடத்திலே இஸ்னாத் என்றால் என்ன, முஸ்னத் என்றால் என்ன, முஸ்னத் இலைஹி என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் விரிவாக பார்த்தோம். அந்த வகையிலே முஸ்னத் இலைஹி என்பது ஜும்லா ஃபியாலியாவை பொறுத்தவரையிலே ஃபாயில் என்றும், ஜும்லா இஸ்மியாவை பொறுத்தவரையிலே முபுத்ததா என்றும் நாங்கள் பார்த்தோம். எனவே ஒரு சொல் ஃபாயிலாக அல்லது முபுத்ததாவாக வருமாக இருந்தால் அது இஸ்ம் என்பதற்குரிய அடையாளம். அதுதான் நாங்கள் அல் இஸ்னாத் இலைஹி என்று சொல்லுவோம். இரண்டாவது அடையாளம் அல் ஹஃப்லு. அல் ஹஃப்லு என்றால் அல் ஜர்ரு. ஜர்ரு எந்த சொல்லிலே வர முடியுமாக இருக்கின்றதோ அந்த சொல் இஸ்மாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஃபியால்களிலேயோ ஹர்ஃபுகளிலேயோ ஜர்ரு வர மாட்டாது. இந்த ஜர்ரு என்பது பஸ்ராவைச் சேர்ந்த நஹ்வியூன்கள், பஸ்ரியூன்கள் என்று சொல்லுவோம், அவர்கள் ஜர்ரு என்று சொல்வார்கள். அதற்கு மாற்றமாக கூஃபா நகர நஹ்வியூன்கள், கூஃபியூன்கள் ஹஃபுல் என்ற வார்த்தையை பிரயோகிப்பார்கள். ஜர்ருடைய ஆமில்கள் ஒரு கலிமாவினுடைய கடைசியிலே எந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதோ அதற்குத்தான் நாங்கள் ஜர்ரு என்று சொல்லுவோம். ஜர்ரு செய்யப்பட்டிருக்கின்றது, இந்த சொல் ஜர்ரு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதற்குரிய ஒரு அடையாளம்தான் கஸ்ரா என்பது. அதில்லாமல் வேறு அடையாளங்கள் இருக்கின்றன. மூன்றாவது அடையாளம் துஹூலுல் அலிஃபி வல்லாமி அலைஹி, அதிலே அலிஃப்லாம் நுழைதல். ஒரு சொல்லிலே அலிஃப்லாம் நுழைவதற்கு முடியுமாக இருந்தால் அது இஸ்ம் என்பதற்கான அடையாளமாகும். அலிஃப்லாம் என்பதை பொறுத்தவரையிலே 4 வகையான அலிஃப்லாம்கள் இருக்கின்றன. ஒன்று அல் முஅர்ரிஃபத்து, மாரிஃபாவாக்கக்கூடிய அலிஃப்லாம். ஒரு நக்கிராவான இஸ்மை மாரிஃபாவாக்குவதற்காக வேண்டி நாம் சேர்க்கக்கூடிய அலிஃப்லாம். ரஜுலுன், அர் ரஜுலு என்பதை போன்று இந்த வகையான அலிஃப்லாமிலே இன்னும் சில வகைகள் இருக்கின்றன. அவைகளை நக்கிரா மற்றும் மாரிஃபாவுடைய பாடத்தில் இந்த கிதாபிலை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்வோம். இரண்டாவது அலிஃப்லாம் அஸ்ஸாயிதா, ஜாயிதாவாக வரக்கூடிய அலிஃப்லாம். உதாரணமாக பெயர்களை பொறுத்தவரையிலே, மனிதர்களுடைய பெயர்களை பொறுத்தவரையிலே அவைகள் ஏற்கனவே மாரிஃபாவானதாக இருப்பதனால் அவைகளில் அலிஃப்லாம் நுழைவிக்கப்படுவதில்லை. ஆனால் வசன ஒழுங்குக்காக வேண்டி சில வேளை அலிஃப்லாம் சேர்க்கப்படுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் ஜாயிதான் அலிஃப்லாம் என்று சொல்லுவோம். மூன்றாவது வகையான அலிஃப்லாம் அல் மௌசூலா, மௌசூலாக பிரயோகிக்கப்படக்கூடிய அலிஃப்லாம். இந்த அலிஃப்லாமை பொறுத்தவரையிலே இஸ்முல் ஃபாயில், இஸ்ம் மஃபூல் போன்ற இஸ்ம்களுடன் சேர்ந்து வரக்கூடியது. இந்த அலிஃப்லாமை பற்றி இஸ்ம் மௌசூலினுடைய பாடத்தில் விரிவாக இந்த கிதாபிலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளலாம். நான்காவது வகையான அலிஃப்லாம், ஒரு மனிதர் அவருடைய பெயருக்கேற்ற தன்மைகளை கொண்டவராக இருக்கின்ற பொழுது அவருடைய பெயருக்கு முன்னால் அலிஃப்லாம் சேர்க்கப்படுவதுண்டு. இந்த வகையான அலிஃப்லாமுக்கு லம்ஹுஸ் சிஃபத்தி, அந்த சிஃபத்தை, தன்மையை பிரதிபலிக்கக்கூடியது என்று சொல்லப்படும். உதாரணமாக
ஒரு மனிதர் அழகானவராக நல்லவராக இருக்கின்ற பொழுது அவருக்கு நாங்கள் அல் ஹசனு என்று பேர் சொல்லுவோம். அதே போன்று அப்பாஸ், அதாவது முகம் கடுகடுத்து இருக்கக்கூடியவர் என்ற பொருளில் வரக்கூடிய அந்த சொல் யாருக்கு வைக்கப்படுகின்றதோ அந்த மனிதர் அந்த பேருக்கேற்றாற் போலவே கடுகடுப்பானவராக இருந்தால் அவருக்கு அல் அப்பாஸ் என்று சொல்லப்படும். இந்த வகையான அலிஃப்லாம் லம்ஹு சிஃபத்தி என்று சொல்லப்படும். இவ்வாறு எந்த வகையான அலிஃப்லாமாக இருந்தாலும் ஒரு கலிமாவிலே வருகின்ற பொழுது அது இஸ்ம் என்பதற்கான ஒரு அடையாளமாகும். அலிஃப்லாம் சம்பந்தமான இன்னும் 2 விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது துஹூலுல் அலிஃபி வல்லாமி என்று நாங்கள் அலிஃப்லாம் என்று பிரித்து சொன்னாலும் சுருக்கமாக அல் துஹூலு அல் என்றும் சொல்லப்படுவதுண்டு. அதே போன்று அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்ட சொல் என்று சொல்லும் பொழுது அல் முஅர்ரஃபு பில் அலிஃபி வல்லாமி என்று சொல்லப்படுவதைப் போன்றே அல் முஅர்ரஃபு பி அல்லை கொண்டு மாரிஃபாவாக்கப்படக்கூடியது என்றும் சொல்லப்படும். இரண்டாவது அலிஃப்லாமோடு சம்பந்தப்பட்ட விடயம், அல் என்ற அந்த வார்த்தையை ஹெமியர் என்ற கோத்திரத்தினர், ஹெமியர் என்ற அரபு கோத்திரத்தினர் என்று பாவிப்பார்கள். உதாரணமாக அர்ரஜுலு என்று நாங்கள் சொல்வதை அல்லது அல் கமரு என்று சொல்வதை கமரு என்று சொல்வார்கள். அல் பிர்ரு என்பதை பிர்ரு, அதே போன்று அல் பாரிஹத என்பதை பாரிஹத என்று சொல்வார்கள். பலவீனமான ஒரு ஹதீஸில் ஒரு சிலர் அமினல் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபிஸ் சஃபர், அமினல் பிர்ரி நன்மையில் நின்றும் உள்ளதா, அஸ்ஸியாமு ஃபிஸ் சஃபரி பிரயாணத்திலே நோன்பு நோட்பது என்று கேட்கின்றார்கள். அதனை அவர்களுடைய மொழியிலே கேட்கின்றார்கள். அமினம் பிர்ரிம் சியாமு ஃபிம் சஃபர், அல் என்ற அந்த அலிஃப்லாமை என்று மாற்றி கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த லொகாவிலே மொழியிலே பதிலளிக்கின்றார்கள். லைஸ மினம் பிர்ரிம் சியாமு ஃபிம் சஃபர், லைஸ மினல் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபிஸ் சஃபரி என்பதை லைஸ மினம் பிர்ரிம் சியாமு ஃபிம் சஃபர் என்று கூறுகின்றார்கள். 4வது அடையாளம் துஹூலு ஹுரூஃபில் ஹஃப்தி, ஜெருடைய ஹர்ஃபுகள் நுழைவது. பொதுவாக நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஜெருடைய ஹர்ஃபுகள் இஸ்ம்களிலே மாத்திரம் நுழையக்கூடியன. வெளிரங்கத்துக்கு ஃபியால்களிலே ஜெருடைய ஹர்ஃப், குறிப்பாக ஜெருடைய லாம் நுழைவதாக இருந்தாலும் அந்த முதாரியான ஃபியாலுக்கும் அந்த ஜருடைய ஹர்ஃபுக்கும் இடையிலே மறைக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக வமா கானல்லாஹு லியுஅத்திபஹும் என்று ஜருடைய லாம் நேரடியாக முதாரியான ஃபியாலிலே சேர்க்கப்பட்டது போன்றிருக்கும். ஆனால் அடிப்படையிலே மறைக்கப்பட்டிருக்கின்றது. யுஅத்திபஹும் என்று ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கின்றது. ஜருடைய ஹர்ஃபுகள் எந்த ஃபியால்களிலேயும் நேரடியாக நுழைவதில்லை. அது இஸ்ம்களிலே மாத்திரம்தான் நுழையக்கூடியது. அது இஸ்ம் என்பதற்குரிய அடையாளமாகவும் இருக்கின்றது. 3வது அடையாளம் அத்தன்வீன். தன்வீன் என்றால் நூனுன் ஜாயிதத்துன், அது ஒரு ஜாயிதான மேலதிகமான ஒரு நூன். சாக்கினத்துன் சுகூன் பெற்ற ஒரு நூன். தத்பஉ ஆஹிர் அல் இஸ்மி, இஸ்மினுடைய கடைசியை பின்துயரும். லஃப்லன் மொழித்தலிலே பின்துயரும், மொழித்தலில் அந்த தன்வீன் இருக்கும். ஒத்துஃபாரிகுஹு ஹத்தன், எழுத்திலே அது அந்த இஸ்மை விட்டும் இஸ்மினுடைய கடைசியை விட்டும் அது பிரிந்திருக்கும். அதாவது எழுத்திலே எழுதப்பட மாட்டாது, வெறுமனே மொழித்தலில் மாத்திரம் இருக்கும். உதாரணமாக ஜெய்துன், ஜெய்தன், ஜெய்தின் என்ற இந்த சொற்களிலே இறுதியாக அந்த சொல்லினுடைய கடைசியிலே நாம் மொழியக்கூடிய அந்த என்ற சொல்தான் தன்வீன் என்று சொல்லப்படும். தன்வீனை பொறுத்தவரையிலே 10 வகையான தன்வீன்கள் இருக்கின்றன. இவைகளில் முதல் 8 வகையான தன்வீன்கள் மாத்திரம்தான் இஸ்ம்களிலே வரக்கூடியது. ஏனைய 2 தன்வீன்களும் இஸ்ம்களிலேயும் வரும், ஃபியால்களிலேயும் வரும், ஹர்ஃபுகளிலேயும் வரக்கூடியவைகள் தான். முதலாவது தன்வீன் தன்வீனு தம்கீன். தன்வீனு தம்கீன் என்றால் அல்லாஹிகு லில் அஸ்மாஇல் முஅரபத்தில் முன்சரிஃபதி, முன்சரிஃபான முஅரபான இஸ்ம்களுடன் சேரக்கூடியதற்குத்தான் தன்வீனு தம்கீன் என்று சொல்லப்படும். இதற்கு தன்வீனு சர்ஃப் என்று இன்னொரு பெயரும் இருக்கின்றது. 2வது தன்வீனு தன்கீர். தன்வீனு தன்கீர் என்றால் அல்லாஹிகு லிபாதில் அஸ்மாஇல் மப்னியதி, சில மப்னியான இஸ்ம்களுடன் சேர்ந்திருக்கும். லில் ஃபர்கி பைன மாரிஃபத்திஹா வ நக்கிரத்திஹா,
அந்த மபனியான இஸ்ம்கள் மாரிஃபாவானதா, அதாவது ஏற்கனவே அறியப்பட்ட ஒரு நஃபரை குறிக்கக்கூடியதா, அல்லது நக்கீரத்திஹா, அல்லது அந்த சொல் நக்கீராவாக அந்த சொல் யாருக்கெல்லாம் சொல்லப்படுகின்றதோ அவருக்கெல்லாம் குறிப்பாக கூடியதாக இருக்கின்றதா என்பதை பிரித்து அறிவதற்காக வேண்டி வரக்கூடிய தன்வீன். உதாரணமாக கரஅத்து கிதாப சீபவைஹி, சீபவைஹியினுடைய கிதாபை நான் வாசித்தேன் என்று சொல்கின்ற பொழுது எங்களுக்கு மனதில் தோன்றக்கூடியது இமாம் சீபவைஹி என்பவருடைய அந்த கிதாபைத்தான். ஒருவேளை எங்களுடைய காலத்திலேயோ அல்லது முன்னால் உள்ள காலங்களிலேயோ சீபவைஹி என்று ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பார்களேயானால் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே ஏதோ ஒரு சீபவைஹி உடைய கிதாபை நான் வாசித்தேன் என்று நாங்கள் சொல்வதாக இருந்தால் கரஅத்து கிதாப சீபவைஹின் என்று அந்த சீபவைஹி என்ற வார்த்தையினுடைய கடைசிக்கு தன்வீன் செய்வோம். இது இந்த சீபவைஹி என்ற சொல் அந்த குறித்த இமாமை சொல்வதல்ல, யாருக்கெல்லாம் சீபவைஹி என்ற சொல் பிரயோகிக்கப்பட முடியுமோ அவர்கள் அனைவரையும் குறிப்பிடக்கூடியதாகத்தான் அது இருக்கும். அதே போன்று சில இஸ்முல் ஃபியால்களிலேயும் இது கவனிக்கப்படும். உதாரணமாக சஹ் என்றால் உஸ்குத், அமைதியாக இரு, பேசாமல் இரு என்ற அர்த்தம். நாம் யாருடன் பேசிக்கொண்டிருக்கின்றோமோ அவருக்கு நாங்கள் சஹ் என்று சொன்னால் நாம் இப்போது எந்த விடயத்தை பேசிக்கொண்டிருக்கின்றோமோ அதை விட்டும் மௌனமாக இரு என்ற கருத்து. சஹின் என்று தன்வீன் செய்து சொன்னால் நீ எந்த விடயத்தையும் பேச வேண்டாம், இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயத்தையோ அல்லது வேறு விடயங்களையோ பேச வேண்டாம் என்று பொதுவான ஒரு நக்கிராவான ஒரு இஸ்ம் இருப்பதை போன்று அதை குறிக்கும். மூன்றாவது வகையான தன்வீன் தன்வீனுல் இவல். தன்வீனுல் இவல் என்றால் அல்லாஹிகு லி ஆஹிரில் இஸ்மி, இஸ்முடைய கடைசியுடன் சேரக்கூடிய ஒரு தன்வீன். ஐவலன் அன் கலிமத்தின், ஏதோ ஒரு சொல்லுக்கு பகரமாக இஸ்மினுடைய கடைசியுடன் சேரக்கூடியது. இதுதான் தன்வீனுல் ஐவல் என்பது. எந்த சொல்லுக்கு பகரமாக இந்த தன்வீன் கொண்டு வரப்படுகின்றதோ அந்த சொல் ஹர்ஃபாகவும் இருந்திருக்கலாம், அல்லது இஸ்மாகவும் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு ஜும்லாவாகவும் இருந்திருக்கலாம். ஹர்ஃபாக வருவதற்கு உதாரணம் ஜாரியத்துன் என்ற சொல்லினுடைய ஜம்உ ஜவாரியு என்று அடிப்படையில் இருக்கும். மஃபாயிலு என்ற வசனிலே ஜவாரியு என்று இருக்கும். இதிலே யா ஹரக்கத் சுமக்காது என்பதற்காக வேண்டி யாவுடைய ஹரக்கத்தை நீக்கினால் ஜவாரி என்று மாறிவிடும். இப்போது என்ன செய்வார்கள், இந்த யாவை ஹதுஃப் செய்துவிட்டு அந்த யாவுக்கு பகரமாக, அந்த ஹர்ஃபுக்கு பகரமாக தன்வீனை சேர்த்து ஜவாரின் என்று சொல்வார்கள். அதே போன்று இஸ்மாக இருப்பதற்கு உதாரணம் குல்லு மற்றும் பாலோடு சேரக்கூடியவைகள். உதாரணமாக குல்லுன் நாசி, எல்லா மனிதர்களும், பாலுன் நாசி அல்லது சில மனிதர்கள் என்று சொல்வதை சில மனிதர்கள் அல்லது அனைத்து மனிதர்களும் என்பதைத்தான் நான் நாடுகின்றோம் என்ற விடயம் அறிகின்ற பொழுது குல்லுன் அனைவரும், பாலுன் சிலர் என்று தன்வீன் சேர்த்து சொல்லப்படும். அந்த குல்லுன் என்ற வார்த்தையோடு சேர்ந்திருந்த அந்த இஸ்முக்கு பகரமாகத்தான் இந்த தன்வீன் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஹீன இத் ஜா அல் முதர்ரிசு, முதர்ரிஸ் வந்த நேரத்திலே, முதர்ரிஸ் வந்த நேரத்திலே என்ற இந்த வசனத்திலே ஜா அல் முதர்ரிசு என்ற முழு ஜும்லாவையுமே ஹதுஃப் செய்துவிட்டு ஹீன இதின் அந்த நேரத்தில், அதாவது முதர்ரிஸ் வந்த நேரத்தில் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வகையான தன்வீன்கள் தன்வீனுல் ஐவல் என்று சொல்லப்படும். அல்லாஹிகு லி ஆஹிரில் இஸ்மி ஐவலன் அன் கலிமத்தின், ஒரு கலிமாவுக்கு பகரமாக இஸ்முடைய கடைசியுடன் சேரக்கூடிய தன்வீன். அது இஸ்மாகவும் இருக்கலாம், அல்லது ஹர்ஃபாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு ஜும்லாவாகவே இருக்கலாம். நான்காவது வகையான தன்வீன் தன்வீனுல் முகாபலா. தன்வீனுல் முகாபலா என்றால் அல்லாஹிகு லி ஜம்இல் முஅன்னதி சாலிம், முஅன்னஸ் சாலிம் ஜம்முடன் சேரக்கூடிய தன்வீன். முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஃமினாத்துன், முஃமினாத்துன் என்ற சொற்களில் உள்ள தன்வீன் தன்வீனுல் முகாபலா. இந்த தன்வீனுக்கு ஏன் தன்வீன் முகாபலா என்று சொல்லப்படுகின்றது என்றால், பொதுவாக ஒரு முஃப்ரதான சொல்லில் இருக்கக்கூடிய தன்வீன் அதனுடைய ஜம்இலையும் வரும். உதாரணமாக ரஜுலுன் ரிஜாலுன் என்பதை போன்று. அதே நேரம்
முதக்கரில் இருக்கக்கூடிய தன்வீன் அது முன்னஸாக எடுக்கும் பொழுதும் அது வரும். உதாரணமாக முஸ்லிமுன் ஜம முஸ்லிமத்துன் என்பதை போன்று முஸ்லிமுன் இருக்கக்கூடிய தன்வீனே முஸ்லிமத்துன் என்பதிலையும் வந்திருக்கின்றது. ஆனால் ஜமா சாலிமை பொறுத்தவரையிலே நாங்கள் அதனை சரஃபு செய்கின்ற பொழுது, உதாரணமாக முஸ்லிமுன் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் இதனுடைய ஜம முஸ்லிமூன என்று வருகின்றது. முஸ்லிமுன் என்ற முஃப்ரதில் இருந்த அந்த தன்வீன் ஜமா ஆகும் பொழுது நூனாக மாறிவிடுகின்றது. காரணம், இந்த இவர் இரண்டையுமே நாங்கள் இலாஃபத் செய்கின்ற பொழுது அந்த தன்வீனும் அந்த நூனும் ஹதுஃப் செய்யப்பட்டு விடும். அதே நேரம் முஸ்லிமுன் என்பதை முன்னஸாக்கும் பொழுது முஸ்லிமத்துன் என்று வருவதை போன்று முஸ்லிமூன என்பதை முன்னஸாக்கின்ற பொழுது முஸ்லிமாத்துன் என்று தன்வீன் வருகின்றது. அடிப்படையிலே முதக்கரில் இருக்கக்கூடிய தன்வீன் தான் முன்னஸுக்கு வரும். ஆனால் முதக்கரிலேயே அடிப்படையிலே தன்வீன் இல்லாத போது இந்த முன்னஸில் எவ்வாறு தன்வீன் இடம்பெற்றது என்பதை கவனித்துத்தான் இது ஃபி முகாபலத்தின் நூனி ஃபி ஜம் இல் முதக்கரி சாலிம், முதக்கர் சாலிம் ஜம்மில் இருக்கக்கூடிய நூனுக்கு பகரமாக இந்த தன்வீன் வந்திருக்கலாம் என்று சில நஹ்வீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். என்றாலும் வேறு சில அறிஞர்கள் இதனை தன்வீனு தம்கீனுடனும் சேர்த்து சொல்வதுண்டு. ஐந்தாவது தன்வீன் தன்வீனு தரூரதி. இது பெரும்பாலும் கவிதைகளிலே அதனுடைய வசனை சரிப்படுத்துவதற்காக வேண்டி தன்வீன் செய்யப்படாத இஸ்ம்களில் தன்வீன் செய்வதற்காக வேண்டி கொண்டு வரப்படும். அல்லாஹிகு லில் முனாதல் மபனியான முனாதாவுடன் சேரக்கூடியது என்று கூறுகின்றார்கள். ஆறாவது தன்வீன் தன்வீனு ஜியாதா. இதற்கு தன்வீனுல் முனாசபா என்றும் பெயர் சொல்லப்படும். இது அல்லாஹிகு லிகைரில் முன்சரிஃப், கைர் முன்சரிஃபான இஸ்முடன் சேரக்கூடியது. இதுவும் ஐந்தாவது வகையை போன்று அந்த வசன ஒழுங்குகளுக்காக வேண்டி சேர்க்கப்படக்கூடியதாகும். ஏழாவது தன்வீன் தன்வீனு தக்சீர், அதிகப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி சேர்க்கப்படக்கூடியது. இதற்கு தன்வீனுல் ஹம்ஸ் என்றும் சொல்லப்படும். இது அல்லாஹிகு லிபாலில் அஸ்மாஇல் மபுனியத்தி, சில மபுனியான இஸ்ம்களுடன் சேரும் லிகஸ்தி தக்சீர், அதிகப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி சேர்க்கப்படக்கூடியது. உதாரணமாக ஹா உலாஇ கௌமுக என்று தன்வீன் இல்லாமல் சொல்வதை விட ஹா உலா இன் கௌமுக என்று தன்வீன் சேர்த்து சொல்லப்படும் போது அது மிகவும் அதிகமானவர்களை குறிக்கும் என்பதற்காக வேண்டி இந்த தன்வீன் சேர்க்கப்படுகின்றது. எட்டாவது தன்வீன் தன்வீனுல் ஹிகாயா. தன்வீனுல் ஹிகாயா என்றால் வசன்களை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சொற்களுடன் சேரக்கூடியது. உதாரணமாக மிர்ராபுன் என்பது வசனு மிஃஆலின், மிஃஆல் என்ற வசன். இந்த வசனத்திலே மிஃஆலுன் என்பது அந்த வசனுக்குரிய பெயர். ஒன்று லாரிபத்துன் வசனு ஃபாயிலத்தின், லாரிபத்துன் என்பது வசனு ஃபாயிலத்தின், ஃபாயிலத்துன் என்ற வசன். இந்த வசனத்திலேயும் ஃபாயிலத்துன் என்பது அந்த வசனுக்குரிய பெயர். அடிப்படையிலே இதில் இந்த இரண்டு சொற்களிலும் அலமியத்தும் தனீஸும் சேர்ந்திருப்பதனால் அந்த சொற்கள் தன்வீன் செய்யப்படாமல் கைர் முன்சரிஃபாக சொல்லப்படுவதுதான் அடிப்படை. என்றாலும் அந்த வசனை சொல்வதற்காக வேண்டி தன்வீன் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு தன்வீனுல் ஹிகாயத்தி என்று சொல்லப்படும். இந்த 8 வகையான தன்வீன்களும் தான் இஸ்ம்களுக்கு மாத்திரம் குறிப்பானது. 9வது வகையான தன்வீன் தன்வீனு தரன்னும். தன்வீனு தரன்னும் என்றால் அல்லாஹிகு லில் கவாஃபில் முத்லகா, கவிதைகளிலே கடைசியிலே இறுதியிலே அலிஃபுல் இத்லாக் இருக்கக்கூடிய கவிதை வரிகளில் சேரக்கூடிய தன்வீனுக்குத்தான் தன்வீனு தரன்னும் என்று சொல்லப்படும். 10வது வகையான தன்வீன் தன்வீனுல் குலு, அதாவது அல்லாஹிகு லில் கவாஃபில் முகையதா அல்லதி ஆஹிருஹா ஹர்ஃபுன் சஹீஹுன் சாக்கினுன், சுகூன் பெற்ற சஹீஹான ஹர்ஃப் கடைசியில் இருக்கக்கூடிய கவிதை அடிகளுடன் சேரக்கூடிய தன்வீன். இவ்வாறு தன்வீனை 10 வகைப்படுத்தப்பட்டாலும் சில நஹ்வியன்கள் முதல் 4 வகையான தன்வீன்கள், அதாவது தன்வீனு தம்கீன், தன்வீனு தன்கீர், தன்வீனுல் ஐவல், தன்வீனுல் முகாபலா, இந்த 4லேயும் இந்த தன்வீனுடைய வகைகளை சுருக்கி விடுவார்கள்.
கவாக்கிபுத்துரியான கிதாபில் இந்த 10 வகையான தன்வீன்களும் உதாரணங்களுடன் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் இஸ்மினுடைய அடையாளங்கள். முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி கூறுகின்றார்கள், ஃபல் இஸ்மு இஸ்ம் யுரஃபு அறியப்படும், பில் இஸ்னாதி இலைஹி இஸ்னாத் இலைஹியை கொண்டும், ஒபில் ஹஃப்தி ஹஃப்லை கொண்டும், ஒபி தன்வீனி தன்வீனை கொண்டும், ஒபிதுஹூலில் அலிஃபி வல்லாமி அலிஃப்லாம் நுழைவதை கொண்டும், வஹரூஃபில் ஹஃப்தி ஜருடைய ஹர்ஃபுகள் நுழைவதை கொண்டும் அறியப்படும் என்று முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.